உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதாவது இனி என் இஷ்டம் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உங்கள் இஷ்டப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. பைபிளில் மோசே எடுத்துக்கிட்டோன்னா அவருடைய ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார். யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தார். தாவீது எடுத்துக்கிட்டோன்னா தேவன் அவரை அரசனாய் மாற்றி அழகு பார்க்கும் வரைக்கும் ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கியிருந்தார். மரியாள் தன்னை ஆண்டவரின் அடிமையாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். சீஷர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்குன்னு இருந்த எல்லாத்தையுமே விட்டு அவங்க இயேசுவை பின்பற்றி வாழ்ந்தாங்க. இது எல்லாமே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே அப்படின்னு சொல்கிற ஒரு விளைவு தான் இதெல்லாம். இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை என்ன, இன்றைக்கி நம்மளுடைய காரியம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுதா? நம்ம விருப்பங்கள் மேலோங்கி இருக்கா, இல்லை ஆண்டவருடைய விருப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் மேலோங்கி இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஏசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக அவர் தன்னைத்தான் வெறுத்து பிதாவின் சித்தம் செய்யும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கும் நம்ம மத்தியில் அவர் ஜீவிக்கிறவராக இருந்தார். அவர் வந்ததற்கான ஒரே நோக்கம் நம்மை மீட்கும்படி, பிதாவின் சித்தத்தை செய்யும்படி இந்த